ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதர முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத சரிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருவர் பகவதஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. माता पिता युवतयस्तनया भूति सर्वम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामो श्रीमत्तदङ्घ्रियुगळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वये भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே நடுநாயகமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய வைபவத்தை தற்பொழுது நாம் அனுபவித்து வருகிறோம். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேன முதலியார், நம்மாழ்வார், ஸ்ரீவன் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி இவர்களுடைய சரித்திரங்களை அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து எம்பெருமானாருடைய சரித்திரத்தை சற்று விரிவாக நாம் அனுபவித்து வருகிறோம். அது நம்முடைய சுவாமியினுடைய திருவுள்ளம் எம்பெருமானாருடைய வைபவத்தை நன்றாக விஸ்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்று அதன்படி நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். கடைசியாக எம்பெருமானார் எப்படி திக்விஜய யாத்திரை சென்றார் என்பதை அனுபவித்தோம். பல திவ்யதேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து பல பேரை ஜெயித்து மீண்டும் திருவரங்கம் பெரிய கோயில் வந்து சேர்ந்தார். இந்த வைபவத்தை எல்லாம் சென்ற உபன்யாசத்திலே நாம் அனுபவித்தோம். அதிலே எப்படி எம்பெருமானார் திருக்கடிகை என்று சொல்லக்கூடிய கட்டிகாச்சலம் ஸ்ரீமத் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய யோகேஷ் சுவாமி இப்பொழுது இங்கே திருமாளிகையிலே எழுந்தருளியிருந்து இந்த சந்நிதியினுடைய கைங்கரியங்களை விடாமல் நிர்வகித்து வருகிறார். இந்த எம்பெருமான் விஷயமான பாசுரங்கள் அவற்றை சற்று அனுபவிக்கலாம் என்று திருவுள்ளப்பட்டார். அதன்படியே இந்த திவ்யதேசத்து விஷயமாக இருக்கக்கூடிய முக்கியமான பாசுரம், அது பெரிய திருமொழியிலே இருக்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரத்தை சற்று அனுபவிக்கலாம். ஏன்னா இது முன்பே அடியேன் விண்ணப்பித்ததை போல குரு பரம்பரை என்று நாம் வெறுமனே சரித்திரங்களை மட்டும் பார்த்து வரவில்லை, அழகான சில அனுபவங்களையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம். பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள சில முக்கியமான உபதேசங்களையும் நாம் பல இடங்களிலே அனுபவித்து வருகிறோம். அதன்படி இங்கே திரு கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாக திருமங்கையாழ்வார் ஒரு 100 பாசுரங்களை அருளியிருக்கிறார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அந்த எம்பெருமானை. அதிலே 8ஆம் பத்திலே 9ஆம் பதிகத்திலே மிக ஆச்சரியமான பாசுரம், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்கொன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது திருமங்கையாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தன்மை. ஒரு திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டே வருவார், திடீர்னு அவருடைய திருவுள்ளம் வேற ஏதோ ஒரு திவ்யதேசத்துக்கு முழுக்க போயிடும். அப்படியே இந்த திவ்யதேசத்தை பெருமானை விட்டுட்டு அந்த திவ்யதேசத்தை பெருமானை, புதிதாக ஒரு திவ்யதேசத்தை பெருமானை நன்றாக மங்களாசாசனம் பண்ணி அனுபவித்து அந்த எம்பெருமான் ரொம்ப ஆர்வமா, சரி இங்க நம்ம பாடினாரே, தொடர்ந்து இன்னொரு 10 பாசுரம் பாடுவார் போல இருக்குன்னு காத்துட்டு இருப்பார். அப்படியே அந்த பெருமாளை விட்டுட்டு திருப்பி எந்த பெருமாள்கிட்ட இருந்தாரோ அந்த பெருமாள்கிட்ட வந்துடுவார். இது திருமங்கையாழ்வார்ட்ட கூடிய ஒரு விசேஷமான அம்சம். அதாவது அர்ச்சா சாமானியத்திலே அவருக்கு ஈடுபாடுன்னு சொல்லுவார்கள். முதலாழ்வார்களுக்கு எம்பெருமானுடைய பரத்துவத்திலே ஈடுபாடு, அதே திருமஷி ஆழ்வாருக்கு அந்தரியாமித்துவத்திலே ஈடுபாடு. நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள் இவர்களுக்கெல்லாம் விபவ அவதாரங்களிலே, ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே மிகவும் ஈடுபாடு. அதிலே நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமே திருநாமம். அதே பெருமாள் திருமொழி அருளி செய்த குலசேகர ஆழ்வாருக்கு ராமாவதாரத்திலேயே மிகவும் ஈடுபாடு. அதனால்தான் அவருக்கு குலசேகர பெருமாள்னே ஒரு திருநாமம். பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவர். அதே போல ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டவள். இது நமக்கு தெரிந்த விஷயம்.
அதுக்கு மேலே தொண்டரடிப்படி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் இவர்கள் இருவரும் அர்ச்சா விசேஷத்திலே ஈடுபட்டவர்கள். அதாவது திருவரங்க தெம்பெருமானிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டவர்கள். கடைசியாக திருமங்கை ஆழ்வார், அவர் அர்ச்சா சாமானியத்திலே ஈடுபட்டவர். அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் எங்கே எழுந்தருளி இருந்தாலும் ஆங்காங்கே சென்று பல பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமான்களை அனுபவித்திருக்கிறார். இது விசேஷமாக திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரே நிமிஷம். இப்படி திருமங்கை ஆழ்வார் இருப்பதனால தான் ஒரு திவ்ய பெருமானை அனுபவிக்கும் பொழுது இன்னொரு திவ்ய பெருமானை அனுபவிப்பது, அங்கிருந்து இன்னொரு திவ்யதேசத்துக்கு போவது, திரும்பவும் இந்த திவ்யதேசத்துக்கு வருவது என்று இப்படி மிகவும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே 9ஆம் பதிகத்திலே மிக ஆச்சரியமான பாசுரம், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்று தொடங்கக்கூடிய பாசுரம். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம் அருளியிருக்கிறார். இந்த வியாக்கியானத்தை கொண்டு ஒரு சில அற்புதமான அர்த்தங்களை பார்க்கலாம். அதாவது முந்தின பாசுரத்திலே கண்ணபுரத்து எம்பெருமானுக்கு உரியன் ஒருவருக்குரியேனோ அப்படின்னு கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பதம் நமஸ்பதம், அதை எடுத்து விளக்குகிறார். உக்காரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம், நமஸ்பதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். விடையேழ் என்றடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையாளாழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியேனோ. இது முமுட்சுப்படியில இந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்திருக்க. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியேனோ. அப்படியே இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதங்களும் இதை பொருத்தமா இருக்கு. கண்ணபுரம் ஒன்று உடையான், அதுதான் அக்காரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம், நாராயண பதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம். அப்படிப்பட்டவனுக்கு அடியேன், அதுதான் மகாரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம். ஒருவருக்குரியேனோ, அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தை பெருமான் அகாரவாச்சனான ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு அடியவனான அடியேன் ஒருவருக்குரியனோ, இது உக்காரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். வேறு யாருக்கும் நான் இல்லை, அவனுக்கே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அர்த்தம். இதை முமுட்சுப்படியில கூட எடுத்து காட்டியிருக்கார். அப்படி சொன்ன உடனே அது போன பாசனத்திலே ஆழ்வார் காட்டினார். அப்படி சொன்ன உடனே ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானுடைய நிரதிசய போக்கியத்தை, அதாவது மிக மிக உயர்ந்த ஒப்பற்ற ஒரு இனிமைத்தன்மை, அதை ஆழ்வாருக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை. ஏன்னா அந்த எம்பெருமானுக்கே உரியவன் நான். அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? இப்போ நாமே ஒருத்தருக்கு யாரிடத்துலயோ ஒருத்தர் இடத்துல ஒரு கைங்கரியம் பண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த சுவாமிக்கே நாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், வேற யாருக்கும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இதை நம்ம சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? அந்த அந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை, அந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஒரு வைபவம், அதை நமக்கு சொல்ல தோணும். அது இங்க ஆழ்வார் இந்த பாசுரத்துல அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் உரியவன்னு சொன்னா அவன் எவ்வளவு இனிமையானவன், அதை அனுபவிக்கணும்னு பார்க்கிறார். உடனே அக்காரக்கனின்னு இந்த திருக்கடிகையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஞாபகம் வருது. அந்த அக்காரக்கனியை இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார் என்று இந்த போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு ஒரு தொடர்பு அதிலே காட்டுகிறார் அழகா. மிக்கானை என்றால் சர்வாதிகன். மிக்கான்னா எல்லாரையும் விட பெரியவன். மிக்க அப்படின்னாலே எல்லாரையும் விட மிகுந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்து சர்வாதிகன். மறையாய் விரிந்த விளக்கை, அவன் எப்படி இருக்கான்? சாஸ்திரமாக விரிந்திருக்கிறான். சாஸ்திரத்திலே தொட்ட தொட்ட இடங்கள் எல்லாம் அந்த எம்பெருமான் தான் இருக்கிறான். எந்த இடத்துல எந்த வார்த்தை இருந்தாலும் அதெல்லாம் நேரே ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். அப்படி அந்த பிரமாணங்களாலே நன்றாக காட்டப்படக்கூடியவன். ஆனா அந்த பிரமாணத்தாலே மட்டும் அவனை முழுவதுமா தெரிஞ்சிட முடியுமா? அதுவும் முடியாது. இந்த பிரமாணங்கள் ஓரளவுக்கு அவனுடைய தன்மைகளை நமக்கு எடுத்து காட்டும். அதுக்கு மேலே அந்த எம்பெருமானுடைய தன்மைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியானை அப்படின்னு ஆழ்வாரே நம்மாழ்வாரே எடுத்து காட்டியிருக்கார். எம்பெருமானுக்கே அவனுடைய பெருமைகள் தெரியாது. இது ஒரு குறையான்னு சொல்லிடுவா சில பேர். இப்ப எம்பெருமானுக்கு தெரியாது ஒண்ணு இருக்கே, அவனுடைய பெருமை தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா அது பெருமை, அது சிறுமை இல்லை, அது பெருமை தான் அது. ஏன்னா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. இந்த ஊர் முழுக்க அவருடைய சொத்து தான். எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு சொல்லும், பட்டியல் போட்டு சொல்லும்னா, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு குறையான்னு, அது ஒரு பெருமை தானே. அதே போல எது நமக்கு குறையாக சொல்லப்படும்? ஒரு விஷயத்துக்கு ஒரு அளவுபட்டு இருக்கு, அளவுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது குறையாக இருக்கும்.
அதே அளவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதை தெரிந்து கொள்ளவில்லைன்னா அது எப்படி குறையாகும்? அதைத்தான் இங்க எடுத்து தனக்கும் தன் தன்மை அறிவறியானேன் எம்பெருமானுக்கே அவனுடைய பெருமை தெரியாதுன்னு அவ்வளவு பெரிய பெருமையை உடையவன். அப்படிப்பட்டவனை சாஸ்திரத்தால் நம்ம ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியுமே தவிர முழுக்க அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு மேல என்னுள் புக்கானேங்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எவ்வளவு பெரியவனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு வாத்சல்யம்ங்கிற குணம் இருக்கே. என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்திருக்கிறானே. அதுவும் எப்படிப்பட்டவன்? நான் ஒரு சம்சாரி சேதனன். இந்த உலகத்திலே பல பல பிறவிகளை எடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று நம்மாழ்வார் சொல்லும்படிக்கும், வாடினேன் வாடி வருந்தினேன் என்று திருமங்கையாழ்வார் சொல்லும்படிக்கும் ஒரு சம்சாரி சேத்தனன். அப்படிப்பட்டவனுடைய ஹிருதயத்திலே அவனுக்கு அபேட்சை அன்றிக்கே, இது அப்படியே பெரியவாசன் பிள்ளையுடைய ஸ்ரீசுக்தி. ஒரு சம்சாரி சேத்தனுடைய ஹிருதயத்திலே அவனுக்கு அபேட்சை அன்றிக்கே இருக்கத்தானே இருக்க தானே போய் புகுவதே. ஏதாவது சம்சாரி போய் எம்பெருமானிடத்தை கேட்கிறானா, எனக்கு துணையா நீ வா எல்லா இடத்துக்கும், நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நீ என் கூட வந்து இரு அப்படின்னு ஏதாவது ஒரு சம்சாரி பிரார்த்திக்கிறானா? அவன் பிரார்த்திக்கவே இல்லை. இருந்தாலும் எம்பெருமான் தானே போய் புகுகிறான். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் புகுகிறான். அதில் விசேஷமாக இதை போன்ற யோகிகள், ஆழ்வார்கள் போன்ற உயர்ந்த பக்தர்களுடைய அவர்களுடைய ஹிருதயத்திலே திருமேனியோட சேவை சாதிக்கிறான். பிராட்டிமாரோடே சேவை சாதிக்கிறான். அப்படி அதை காட்டுற ஒரு சம்சாரி சேதனுடைய ஹிருதயத்திலே அவனுக்கு அபேட்சை அன்றிக்கே இருக்க தானே போய் புகுவதே. இது ஒரு நீர்மை இருக்கும்படி. இது என்ன ஒரு குணம்? கேட்காமல் அவனே வந்து இப்படி இருந்து நமக்கு உதவி பண்ணுகிறானே என்று காட்டுகிறான். என்று இருந்ததே குடியாக எல்லாருமொக்க சொல்லுகையாலே வந்த மிக்க புகழை உடையனாய் கொண்டு உஜ்வலனாய் இருக்கிறவனை. எல்லாரும் இப்படி சொல்லுகிறார்கள் எம்பெருமானை பார்த்து, நீ இவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணுகிறாய் அந்தரியாமையாக இருந்து கொண்டு என்று எல்லாரும் மொத்த பேரும் இதே இருந்ததே கூடியான மொத்த பேரும் இதையே சொல்லுவதனாலே எம்பெருமானுக்கு பெரிய புகழ் ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகழை உடையவனாய் கொண்டு உஜ்வலனாய் இருக்கிறவன். இந்த உஜ்வலனாய் இருக்கிறவன்கிறது தான் பொலிகின்ற பொன்மலை. உஜ்வலமா இருப்பது, நல்ல ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான் பரம தார்மிகனாக இருக்கிறான். அது இந்த தக்கானைங்கிறது நல்ல கிருப்பையை உடையவனாக இருக்கிறான். தக்கூர்மைன்னு சொல்லுவார்கள் இந்த கிருப்பையை பத்தி சொல்லும் பொழுது. அப்படி கிருப்பாவானாக இருக்கிறான், பரம தார்மிகனாக இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? திருக்கடிகை என்ற கடிகை தடங்குன்றின் மிசை. கடிகைங்கிறது திருக்கடிகை, கடிகாச்சலம். தடம்னா விசாலமாக இருக்கிறது, குன்றுன்னா அங்கே இருக்கக்கூடிய மலை. அந்த கடிகாச்சலம் என்கிற மலை, அங்கே இருக்கக்கூடிய குன்று, அதன் மிசைன்னா அதனுடைய சிகரத்திலே அதன் மேலே இருந்த எழுந்தருளி இருக்கிற அக்காரக்கனியை. அவன் எப்படி இருக்கிறான்னா அக்கார கனியாக இருக்கிறான். அதாவது இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவார்கள். அக்காரம் போலையும் கனி போலவும் இருக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். இன்னொரு அர்த்தம், அக்காரம்னா சர்க்கரைன்னு அர்த்தம். சர்க்கரையை போலவும் இருக்கான், கனி போலவும், ஒரு நல்ல பழுத்த பழத்தை போலவும் இருக்கிறான், அவ்வளவு இனிமையாக இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். இல்லைன்னா அக்காரமே ஒரு மரத்துல, சர்க்கரை ஒரு மரத்துல வளர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு பழத்தை போல. அப்படியே ஒரு சர்க்கரை கட்டி பழத்துல ஒரு மரத்துல இருந்து நம்ம கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதை என்ன சொல்லுவோம்? சர்க்கரை பழம் தானே சொல்லுவோம். அப்படி அக்கார கனின்னு அதுவும் ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். இது முக்கியமான பாசுரம். இந்த மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துவிந்து போனேனேன்னு இந்த பாசுரம் மிக மிக முக்கியமான நேர் பாசுரம். இந்த திவிதேசத்துக்கான மங்களாசாசன பாசுரம். இதை தவிர திருவாய்மொழியிலே ஏற்கனவே நாம் திருமாலை ஆண்டான் விஷயத்தை, வைபவத்தை அனுபவிக்கும் பொழுது எம்பெருமானாருக்கும் திருமாலை ஆண்டானுக்கும் நடந்த இந்த சம்வாதங்களை அனுபவிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் அனுபவித்திருக்கிறோம். எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன், மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்கார கனியே உன்னை யானே. இந்த பாசுரம், இந்த பாசுரத்திலேயே அக்கார கனின்னே இருக்கு. இதைத்தான் போன தடவை சுவாமி கூட சாதிச்சார். இது நேரே இந்த கடிகாசலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானுக்குத்தான் என்று காட்டினார். இதுல ஒரு ரசமான விஷயம், அந்த விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் இந்த இந்த பாசுரம், அதாவது இந்த பதிகம் எம்மா விட்டு திறமம் செப்பங்கிற பாசுரம் ரொம்ப ஆனந்தமா தான் ஆழ்வார் பாசுரங்களை பாடிட்டு இருக்கார். அப்படி பாடும்பொழுது இந்த பாசுரத்துல எக்காலத்தெந்தையாய் என்னுள் மண்ணி மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன்கிறார்.
எக்காலத்து எந்தையா, எல்லா சமயத்திலும் எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன் என்னுள் மண்ணில் என்னிடத்திலே வந்து இருந்தான் என்றால், மற்ற எக்காலத்திலும் ஒரு தடவை வந்து நீ இருந்தான் என்றால், மற்ற எக்காலத்திலும் இனிமேல் வரக்கூடிய எல்லா காலத்திலும் யாதொன்றும் வேண்டாம், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று அந்த எம்பெருமானை பற்றி சொல்லுவோம். மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்கார கனியே என்று. அதாவது நாம் பார்த்த திருமங்கையாழ்வார் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாகவே சொல்லுவார்கள், நம்மாழ்வார் சுருக்கமா காட்டுறதை திருமங்கையாழ்வார் விரித்து காட்டுவார், திருமங்கையாழ்வார் சுருக்கமா காட்டுறதை நம்மாழ்வார் விரித்து காட்டியிருப்பார் என்று. நம்மாழ்வார் தான் முற்பட்டவர், அவருக்கு அங்கமாகத்தான் திருமங்கையாழ்வார் சொல்லப்படுகிறார். ஆனா 2 பேருடைய பாசுரங்கள்ல ஒத்துமைகள் அடிக்கடி நாம் அனுபவிக்கலாம். இங்கேயும் அதே போலத்தான் இருக்கு. அங்கேயும் மிக்கான்னு பார்த்தோம், இங்கேயும் மிக்கார்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதே போல அங்க மறையாய் விரிந்த விளக்கைன்னு பார்த்தோம், இங்க வேத விமலர் விழுங்கும், வேதத்திலே நன்றாக ஞானம் உள்ளவர்கள், அதிலே தூய்மையான எண்ணத்தை உடையவர்கள் என்று அவர்களை காட்டுற. அவர்கள் அப்ப எம்பெருமானை அனுபவிக்கிறான், அவன் அந்த வேதத்தினுடைய பொருளாத்தானே இருக்கான். அக்கார கனியை, அங்கேயும் அக்கார கனியை, இப்படி நல்ல அழகா பொருத்தம் இருக்கு. 2 பாசனங்களும் ஒரே எண்ணத்திலே சொல்லப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். இதுல இந்த விஷயத்துலதான் ஒரு சின்ன விசாரம். திருமாலை ஆண்டான் சொல்லுகிறார், இப்படி ஒரு தடவை எனக்கு இந்த எம்பெருமான் வந்து இருந்து விட்டான் என்றால், என் உள்ளே வந்து இருந்தான் என்றால் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம் என்று ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். ஆனா அதுக்கு எம்பெருமானார் ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறார். இல்ல அப்படி சொல்ல வேண்டாம், இந்த பாசுரத்துல இந்த பதிகத்துல முழுக்க எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு தான் பிரியாம இருக்கணுங்கிறத சொல்லிட்டு இருக்கார். அதனால இந்த பாசுரத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். எக்காலத்திலும் மற்ற யாதொன்றும் வேண்டேன் அப்படின்னு வச்சுக்கணும். மற்ற காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன்னு இருக்கிறது பதிலா, எக்காலத்துல எல்லா காலத்திலும் வேற எதுவும் வேண்டாம், உன்னுடைய திருவடிகள் என்னிடத்துல இருக்கே, நீ எனக்குள்ளே இருக்காயா, அது மட்டும் போதும் என்று சொல்வதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமானார் இந்த பாசுரத்துக்கு விசேஷ அர்த்தம் காட்டுவார்னு வியாக்கியானங்களிலே பார்க்கிறோம். இது நம்மளே எடுத்து காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட இந்த 2 பாசுரங்கள் இந்த பெருமானுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய பாசுரம். இன்னும் திருமடல் பாசுரங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த 2 பாசுரங்கள் மிக முக்கியமாக நாம் அனுபவிக்க வேண்டியதுன்னு அதை பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து எம்பெருமானாருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அப்படி திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு திரும்பவும் வந்து அங்கே தன்னுடைய நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு உபதேசங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார் எம்பெருமானார். அந்த சமயத்திலே பராசர பட்டர், வேதவியாச பட்டர் இவருடைய பிறப்பு, இவருடைய அவதாரம் ஏற்படுகின்றது. ஒரு நாள் திருவரங்கம் பெரிய கோயிலிலே பெரிய மழை ஏற்படுகிறது. அப்பொழுது கூரத்தாழ்வான் உஞ்சவிருத்திக்கு செல்ல முடியவில்லை. கூரத்தாழ்வான் உஞ்சவிருத்தி செய்து வாழ்ந்து வந்தவர். உஞ்சவிருத்தி என்றால் பொதுவா உஞ்சவிருத்தினா என்ன சொல்லிடுவான்னா, போய் பிக்ஷை எடுத்து அந்த அரிசியை கொண்டு உணவருந்துவதுன்னு சொல்லுவார்கள். ஆனா அதுக்கு மேல உஞ்சவிருத்தினா இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, கீழே கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அரிசியை வைத்து உணவு உண்பது என்று சொல்லுவார்கள். அப்படியோ 2 விதத்தில் இருக்கட்டும். அப்படியே அவர் போய் அந்த அரிசியை சேகரித்து வர முடியவில்லை, பிரசாதம் உட்கொள்ளவில்லை. அதனாலே இப்போ அப்படியே சயனித்திருக்கிறார். இரவு வேளை வந்துடுறது. அந்த சமயத்தில் சயனித்திருக்கிறார். அப்பொழுது நம்பெருமானுடைய தளிகை அரவணை கண்டருளக்கூடிய அந்த சமயம். அப்போ கோயில் மணி ஓசை கேட்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெரிய மேளம், அந்த வாத்திய ஓசையெல்லாம் கேட்கறது. இன்னைக்குதான் நிறைய ஒலி கேடுகள் ஏற்படுறதுனால நிறைய ஒலி சத்தங்கள் நம்ம கேட்கறதுனால உள்ள நடக்கிறதெல்லாம் இங்கே வெளியில கேட்பதில்லை. ஆனா அந்த காலத்துல இவ்வளவு சப்தம் கிடையாது. நிசப்தமா தான் இருக்கும். அதனால கோயில்ல மணி அடித்தாலோ, திருமணி சேவித்தாலோ, இதை போல வாத்தியங்கள் வாசித்தாலோ வெளியில கேட்கும். அதுலயே நிறைய சங்கேதங்கள் இருக்கும். இந்த மாதிரி மணி சேவித்தால் தளிகை கண்டுள்ளுகிறார், இந்த மாதிரி மணி சேவித்தால் திருமஞ்ச நாயன் இருக்கு, இதை போல மணி சேவித்தால் திருவாரத நாயன் இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்ல பல வருடங்கள் கைங்கரியம் பண்ணினவர்களுக்கு அதெல்லாம் இந்த சூக்ஷ்மங்கள்லாம் தெரியும். அதே போல இப்போ ஒரு வாத்தியம் வாசிக்கிறார்கள்னா இந்த வாத்தியம் வாசிச்சா இந்த சமயம், இந்த வாத்தியம் வாசிச்சா இந்த சமயம் என்றெல்லாம் தெரியும்.
அப்படி அங்கே இந்த அரவணை கண்டருளுகிறார் நம்பெருமாள் அப்படிங்கிறது அப்பொழுது அங்கே அரவணை கண்டருளுகிறார் பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு அரவணை படுகிறதுங்கிறது தெரிகிறது. அதை பார்த்த ஆண்டாள், ஆழ்வானுடைய தர்மபத்னி, அவளுக்கு கொஞ்சம் மனசுலேயே கொஞ்சம் கிளேசம் ஏற்படுகிறது. இப்படி தன்னுடைய பர்த்தாவானவர் இப்படி பிரசாதம் எடுத்துக்கொள்ளாமல் சயனித்திருக்கிறார். ஆனா அங்கே எம்பெருமான் மட்டும் நன்றாக அமுது செய்கிறானே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கிளேசம் ஏற்படுது. அது அப்படியே மனதுக்குள்ளே எம்பெருமானிடத்தை பிரார்த்திக்கிறாள். இப்படி பண்ணலாமா? உங்களுடைய பக்தர் இங்கே இருக்கிறார், நீர் அப்படி பண்ண நன்றாக அமுது செய்கிறீரே அப்படின்னு சொல்ல, நம்பெருமாளுக்கு அப்படியே மனசில பட்டெடுத்து, ஐயோ ஆழ்வான் உணவருந்தாமல் இருக்கிறாரா, நாம் இப்படி சாப்பிடலாமா என்று பார்த்து தான் அமுது செய்த பிறகு உடனே தன்னுடைய ஸ்ரீகாரியம் அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியவரர்களை ஆணையிடுகிறார். நேரே இந்த பிரசாதத்தை ஆழ்வான் திருமாளிகைக்கு கொண்டு செல்லுங்கோள் என்று சொல்கிறார். உடனே வாத்தியம் மேளம் தாளம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கைங்கரியவரர்கள் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நேரே ஆழ்வான் திருமாளிகைக்கு வந்து இந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறார்கள். இதை கண்டு ஆழ்வானுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன, இது திடீர்னு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி பிரசாதம் எல்லாம் நமக்கு வருகிறது, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஆழ்வான் தன்னுடைய தர்மபத்னியை பார்த்தார். பார்த்த உடனே அவள் தன்னிடையே சொல்லுகிறாள், இதை போல மனதில் நினைச்சேன், எம்பெருமானே உடனே தேவரீருக்கு பிரசாதத்தை அனுப்பியிருக்கிறார் போல இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்ல, ஆழ்வானுக்கு ரொம்ப வெட்கமா எடுத்து, இது என்ன, இது இப்படியெல்லாம் நாம் போய் உணவெல்லாம் நாம் பிரார்த்தித்து பெருமாண்டத்துல வாங்கணுமா, அதெல்லாம் எம்பெருமானே நமக்கு பார்த்து தேக யாத்திரை நடத்த மாட்டானா என்று ஆழ்வானுக்கு ரொம்பவும் வருத்தம். இது நம்ம ஆளவந்தாருடைய சரண தசையிலே பார்த்திருக்கோம். ஆளவந்தார் உபதேசம் பண்றார், ஒரு பிரபன்னனானவன் தேக யாத்திரைக்கும் கரையக்கூடாது, ஆத்ம யாத்திரைக்கும் கரையக்கூடாது. கரைவதுன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு முயற்சி பண்ணி பெரிய முயற்சிகள்லாம் பண்ணுவது. அது தேக யாத்திரைக்கும் பண்ணக்கூடாது, ஆத்ம யாத்திரைக்கும் பண்ணக்கூடாது. தேக யாத்திரைனா இந்த உடம்பினுடைய போக்கு, சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கு சௌகரியங்கள் பண்ணிக்கிறது, அதுக்கும் இவன் பிரயத்தனங்கள் பண்ணக்கூடாது. அதுவா என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கணும்னு இருக்கணும். ஏன் என்றால் அதெல்லாம் கர்மத்தினடியாக நடக்கக்கூடியது. நமக்கு இந்த உடம்புக்குன்னு ஒரு இன்பம் துன்பம்னு இருக்கும். அந்த இன்பம் துன்பம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது நம்முடைய கர்மத்தின் பேரிலே. கர்மத்தின் காரணமாக இவ்வளவு இன்பம் இவ்வளவு துன்பம். மேலே மேலே நம்ம கர்மத்தை அதிகப்படுத்தி கொண்டோம்னா அதுக்கேற்றபடிக்கு நமக்கு இன்பம் துன்பம். புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா, நல்ல காரியங்கள் பண்ணினோம்னா நமக்கு இன்பம் கிடைக்கும். பாப்பங்கள் பண்ணினோம்னா நமக்கு துன்பம் கிடைக்கும். நமக்கு இன்பம் அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியம் குறைஞ்சிட்டே வரும், துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாப்பம் குறைஞ்சிட்டே வரும். இது இயற்கை, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை. இது அவனுடைய கர்மத்தின்படி அவனுக்கு இந்த தேக யாத்திரை நடக்கும். அதனால்தான் ஒரு நமக்கு நல்ல சம்பாத்தியம் இல்லை என்றோ, நல்ல ஞானம் நல்லா வளர மாட்டேங்கிறதோ, இல்லை கல்யாணம் ஆகலைங்கிறதோ, குழந்தை பிறக்கலைங்கிறதோ, இல்லை வியாதிகள் வருதோ, இது எல்லாமே கர்மத்தின் அடிப்படையாக நடக்கிறது. இதெல்லாம் கர்மத்தின் அடிப்படையாக நடக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும், அதுக்காகவும் எந்த பிரயத்தனமும் பண்ணக்கூடாது. அதாவது அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றாற் போல நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம விடணும். நாம் என்ன பண்ணணும், நம்ம கைங்கரியத்துல தான் முனைப்பா இருக்கணுமே தவிர தேகத்துக்கு மேலே மேலே சௌகரியங்கள் பண்ணிக்கொள்வது, அங்கே காட்டுறார். அதே போல ஆத்ம யாத்திரைக்கும் இந்த பிரபந்தனானவன் கரையக்கூடாது. ஆத்ம யாத்திரைன்னா இந்த ஆத்மாவானது பரமபதத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சிகள் பண்ணக்கூடாது. ஏன், அது எம்பெருமானுடைய கிருபையின் காரணமாக ஏற்படக்கூடியது. அது நாம் போய் ஒன்றும் மாற்றக்கூடியது ஒண்ணும் இல்லை. நாம் ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு பிரபன்னனாக இருக்கணுமே தவிர அது மேல அவனை நிர்பந்தித்து எனக்கு இப்ப மோட்சம் கொடு, அப்ப மோட்சம் கொடு, இல்லை எனக்கு கொடுக்காம விட்டுட்டு அதே இப்படியெல்லாம் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. இது ஒரு பிரபன்னனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்க அனுபவிச்சோம்னா ஆளவந்தாருடைய சர்ம தசையில இதை அனுபவிச்சோம். அதை ஞாபகப்படுத்து.
எதுக்குன்னா இங்கே ஆழ்வானுக்கு இதை நினைச்சு வருத்தம். ஐயோ, இந்த பிரசாதத்துக்கு போய் இப்படி எல்லாம் கேட்கலாமா என்று ஒரு வருத்தம். இருந்தாலும் எம்பெருமானுடைய பிரசாதம் வந்திருக்கு, அதை அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆழ்வான் என்ன பண்றாருன்னா 2 கவளங்கள் எடுத்துக் கொள்கிறார். 2 உருண்டை பிரசாதத்தை வாங்கிட்டு அதுல தான் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ஆண்டாளுக்கு அந்த பிரசாதத்தை, தன்னுடைய தேவியாரான ஆண்டாள் அம்மாளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து விடுகிறார். அந்த ஆண்டாள் இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறாள். இந்த பிரசாதத்தின் மூலமாகவே ஆண்டாளுக்கு 2 குழந்தைகள் ஒரே சமயத்திலே இரட்டை குழந்தைகளாக பிறக்கின்றன என்று சொல்லுவார். பெரியோர்கள் அப்படி சொல்லுவார்கள். அப்படி அந்த 2 குழந்தைகள் பிறக்க 11 நாள் கழித்து 12ஆம் நாள், அந்த 12ஆம் நாள்ல இப்ப நாமெல்லாம் 11வது நாளே புண்ணியாவசனம் பண்ணி எல்லாரும் கலந்துக்கிறோம். ஆனா அந்த காலத்துல 12ஆம் நாள் தான் பண்ணியிருக்கார்கள் தெரியுது. நான் இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் 2, 3 இடங்கள்ல கூட 12ஆம் நாள் 12ஆம் நாள்னு காட்டுகிறார்கள். அது என்ன கிரமம் எப்படி மாறிதுன்னு அது எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி தான் அது இருக்கு. அந்த 12ஆம் நாள் அன்றைக்கு எம்பெருமானார் ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளுகிறார். குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆழ்வானுக்கு ஆழ்வான் எப்படிப்பட்ட ஒரு மகான், எவ்வளவு சம்பிரதாயத்துக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். எம்பெருமானாரை மதிக்கக்கூடிய, தன்னுடைய ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது உயர்ந்த ஒரு ஆத்மாவாக எம்பெருமானார் மதிக்கக்கூடிய வியக்தி ஆழ்வான். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர். ஆழ்வானுக்கு ஒரு 2 குழந்தைகள் பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைகளை போய் பார்க்கணும் என்று எம்பாரையும் அழைத்துக் கொண்டு எம்பெருமானார் ஆழ்வானுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே அங்கே திருமாளிகைக்கு போன உடனே எம்பாரை அனுப்பி தேவரீர் போய் இந்த 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு வாரும் என்று சொல்லுகிறார். பொழுது எம்பார் அந்த 2 குழந்தைகளையும் கொண்டு வருகிறார். அப்படி அதுல முக்கியமா பராசர பட்டரை பார்த்து எம்பெருமானார் சொல்லுகிறார், இந்த குழந்தை இடத்துல ரொம்ப தேஜஸ் அத்தியாச்சரியமாக இருக்கிறது. அது ஒரு இவ்வளவு ஒளி இருக்கிறது. ஒரு அழகிய வாசனையும் பரிமளமும் நன்றாக விளங்குகிறது. என்ன பண்ணினீர் என்று எம்பாரிடத்துல கேட்கிறார் எம்பெருமானார். உடனே அதுக்கு எம்பார் சொல்லுகிறார், துவயமகா மந்திரத்தை இந்த குழந்தைகளுக்கு ரக்ஷையாக ஓதினேன். இந்த குழந்தைகளை பார்த்த உடனே எனக்கு திருஷ்டி பட்டுடுமோன்னு எனக்கே தோணிடுத்து. அதனாலே நான் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று துவயமகா மந்திரத்தை இந்த குழந்தைகளிடத்தை ஓதினேன் என்று எம்பார் சொல்ல, அதை கேட்டு எம்பெருமானாருக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு முந்தி கொண்டு விட்டீரே, நானாக்கும் இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனா இருக்கணும். ஆனா நீர் துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டீர். அதனால நீரே இந்த குழந்தைகளுக்கு ஆச்சாரியனாக இரும் என்று எம்பெருமானார் ஆணையிட்டு விடுகிறார். அதிலிருந்து தான் எம்பாருடைய சிஷ்யர்களாக பராசர பட்டர், வேதவியாச பட்டர் 2 பேருமே ஆகிறார். இந்த குழந்தைகள் 2 பேருக்கும் திருநாமம் சூட்டினது எம்பெருமானார் தான். பராசர மகரிஷி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நிறைய உபகாரங்கள் பண்ணியிருக்கிறார். விஷ்ணு புராணத்தை அடித்து வேதவியாச பகவான் சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக நமக்கு வகுத்து கொடுத்து பெரிய கைங்கரியங்களை பண்ணியிருக்கிறார். அதனால 2 பேருக்கும் நாம் நன்றி உணர்வை காட்ட வேண்டும் என்று எம்பெருமானார் நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த 2 குழந்தைகளை பார்த்தார். ஒருத்தருக்கு பராசரர், ஒருத்தருக்கு வேதவியாசன் என்று திருநாமம் சூட்டினார். அதனால்தான் அவர்கள் 2 பேருக்கும் பிற்காலத்திலே பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்று திருநாமம். ஏன்னா அவர்கள் புரோகித கைங்கரியம் பண்ணினார்கள். இங்கே ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கேஷ புரோஹிதகா என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஸ்ரீரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணினதாலே அவர்களுக்கு பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்று அந்த திருநாமம் நிலைத்தது. அதிலே எம்பாருக்கு ஆணையிட்டு அந்த எம்பாருக்கே அவர்கள் இருவரும் சிஷ்யர்களாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அதனால எம்பாரிடத்திலே தான் அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆகிறது. ஆனாலும் குரத்தாழ்வான் அவர்களுக்கு ஞானோபஜீவனம் பண்ணுகிறார், ஞானத்தை உபதேசிக்கிறார், திருமந்திரார்த்தம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால பராசர பட்டருக்கும் சரி, வேதவியாச பட்டருக்கும் சரி, எம்பாரிலையும் கூரத்தாழ்வானிடத்திலையும் சமமான ஆதரம், ஆசை, மதிப்பு, 2 பேரையும் ஒன்றாக கௌரவம் பண்ணுகிறார்கள். அப்படி இந்த பராசர பட்டர் அவருடைய அவதாரம் ஏற்பட்டது. எதுக்காக இந்த பராசர பட்டருடைய அவதாரம் முக்கியமா எம்பெருமானாருடைய சரித்திரத்துல காட்டப்படுறதுன்னா, எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது எம்பாரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்துட்டு போகிறார். பராசர பட்டர் கொஞ்சம் சின்ன திருநட்சத்திரமா இருக்கு போய் இவர்கள் இருவருக்கும். அதிலே பராசர பட்டர் தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அடுத்த தலைமை ஆச்சாரியனாக இருக்க வேணும்.
அதனாலே அவரை நீர் நன்றாக வழிநடத்தி அந்த நிலைக்கு கொண்டுவாரோன்னு எம்பாரிடத்திலே ஆணையிட்டு போகிறார். அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுனால பட்டருடைய சரித்திரம் மிக பெரிதாக இங்கு விளக்கப்பட்டிருக்கு. அது மேலே நாம் பட்டருடைய சரித்திரத்தை அனுபவிக்கும் பொழுது அங்கே திரும்பவும் சுருக்கமாக அனுபவிக்கலாம். அப்படி பராசர பட்டருடைய அவதாரம் ஏற்பட்டது. அதுக்கு மேலே எம்பாருடைய பூர்வாசிரம தம்பி சிறிய கோவிந்த பெருமாள் என்பவர் அவருடைய தர்மபத்னி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நம்மாழ்வாருடைய நினைவாக அவருக்கு ஸ்ரீ பராங்குஷ நம்பி என்று திருநாமமிட்டு இப்படி ஆளவந்தாருடைய குறைகளை எல்லாம் போக்கினார். ஆளவந்தாருக்கு 3 குறைகள் இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரையிட வேண்டும், வேதவியாச பகவான், பராசர பகவான் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், அதே போல திருவாய்மொழிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இத்தனை ஆசை இருந்தது. அதையெல்லாம் எம்பெருமானார் ஒன்றொன்றாக நிறைவேற்றுகிறார். திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு மேலே இந்த திருவாய்மொழிக்கான வியாக்கியான பரம்பரையையும் தொடங்கி வைக்கிறார். இப்படி பல பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்திலே தான் அத்துழாயினுடைய புகுந்து அங்கே அத்துழாயை சில கடுஞ்சொற்கள் சொல்ல, பெரிய நம்பியுடைய திருக்குமாரத்தை அத்துழாய் அவளுக்கு காவேரிக்கு போவதற்கு துணைக்கு யாராவது தேவைப்பட இந்த சமயத்தில் நீதானே வேலையாளை கூட்டுக் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று அவளுடைய மாமனார் மாமியார் சொல்ல, அதை கேட்டு மிகவும் வருந்தி எம்பெருமானாரிடத்தை பெரிய நம்பி இடத்துல வந்து முறையிட, பெரிய நம்பி நேரே எம்பெருமானாரிடத்துல அனுப்பி வைக்க, எம்பெருமானார் தன்னுடைய கோஷ்டியிலிருந்து முதலியாண்டு ஆணையே இவளுக்கு வேலையாளாக அனுப்பி வைக்கிறார். முதலியாண்டானும் உகந்து போய் அந்த கைங்கரியத்தை பண்ணுகிறார். அதுக்கு பிறகு அவர்களுக்கே தெரிய வந்து அவர்கள் எம்பெருமானாரிடத்திலையும் பெரிய நம்பியிடத்திலையும் அபராத க்ஷாமனம் பண்ணிக்கொள்கிறார்கள் அந்த அத்துழாயினுடைய புகுந்த வீட்டுக்காரர்கள் என்று நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். இறுதிச் சடங்கு அதை பெரிய நம்பி செய்கிறார். மாரநேர் நம்பி ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர். அவர் தன்னுடைய சர்ம காலத்திலே தனக்கு இந்த தேக பந்துக்களிடத்தில் தன்னுடைய உடலானது போக வேண்டாம், அதை நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் சேர்ந்து சர்ம கைங்கரியங்களை பண்ண வேண்டும் என்று பெரிய நம்பியிடத்தை பிரார்த்தித்துக் கொள்ள பெரிய நம்பி அவருடைய சர்ம கைங்கரியங்களை பண்ணி வைக்கிறார். அதை கேட்டு பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது ஊரிலே. ஏன்னா மாரநேர் நம்பி பஞ்சம குலத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவார்கள், இந்த சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவார்கள். ஆக மொத்தம் பெரிய நம்பி பிராமணோத்தமரா இருந்து கொண்டு இவர் போய் இதை பண்ணாரே என்று ஊரிலே ஒரு பெரிய விசாரம். அது என்ன என்பதை எம்பெருமானாரிடத்துல வந்து முறையிட, எம்பெருமானார் உடனே பெரிய நம்பி இடத்திலே சென்று இது என்ன இப்படி தேவரீர் பண்ணியிருக்கிறீரே என்று கேட்க, அதுக்கு பெரிய நம்பி அழகாக விளக்கம் கொடுக்கிறார். இல்லை இல்லை, இது ஒன்றும் தவறில்லை. முன்பு ஜடாயு மகாராஜருக்கு பெருமாள் அவர் பண்ணினார் கர்ம கைங்கரியங்களை, அதே போல விதுராழ்வானுக்கு தர்மபுத்திரர் பண்ணினார். அதே போல இங்கே உயர்ந்த அடியாரான மாரநேர் நம்பிக்கை அடியான் இங்கே பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களின் ஆழ் பொருள்களை அறிந்தவர்கள் தான் இதை உணர்வார்கள் என்று பெரிய நம்பி எடுத்து சொல்ல, அதை கேட்டு எம்பெருமானார் மிகவும் உகந்தார். இதுவே நம்முடைய திருவுள்ளமும் என்று அதை அங்கீகரித்தார். அதை எல்லாருக்கும் பெரிய நம்பி திருவாக்கு மூலமாக வெளியிட்டார். எம்பெருமானாருடைய விசேஷமான வைபவம் சில சமயங்களில் நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நாமே தான் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரை கொண்டும் எல்லா விஷயங்களையும் வெளியிடுவார்கள். பெரிய நம்பி அவர் தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை. எம்பெருமானார் சொன்னாலே எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். இருந்தாலும் பெரிய நம்பி திருவாக்காலே இது வந்தது என்றால், அதை எம்பெருமானார் அங்கீகரித்தார் என்றால், அப்போ பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாக்கை நாம் மதிக்க வேண்டும்ங்கிறது தெரியும். இது போன்ற விஷயங்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரத்தில் அவ்வப்பொழுது பார்க்கலாம். அப்படி அங்கே பெரிய நம்பியினுடைய விஷயத்தில் நடந்த விசாரம், அதற்கு எம்பெருமானார் தீர்வு கண்டது. இதெல்லாம் ஆச்சரியமா நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய இடி விழுந்ததே போல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எம்பெருமானார் பிரசித்தமாக நம்முடைய சம்பிரதாயத்தை நடத்தி வருகிறார். இங்கே அருகிலே இருக்கக்கூடிய ராஜ்யத்திலே சோழ ராஜா ஒருவன், அவன் சைவ மதத்திலே மிகவும் ஈடுபட்டிருக்கிறான். எப்பொழுதும் சிவனிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டு அவனையே பரதெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறான். அந்த சபையிலே ஆழ்வானுடைய சிஷ்யனான நாதூரான் என்பவர் அந்த சபையிலே ஏதோ ஒரு ராஜகாரியம் பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது
இவன் சொல்றதை கேட்டு, இந்த ராஜா சொல்றதை கேட்டு, அவர் பேச்சு வாக்குல சொல்லிக்கிறார். இதெல்லாம் யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ சொன்னா என்ன? யார் சொன்னா என்ன? இதெல்லாம் யாராவது ஒத்துக்கொள்ளப் போகிறார்களா? பெரியோர்கள் எம்பெருமானார் இருக்கார், கூரத்தாழ்வான் இருக்கார். இவர்கள்லாம் இதை ஒத்துக்கொண்டால் தான் இது நிலையாக நிற்கும் என்று அவன் சொல்ல, அதையே புடிச்சுட்டான் அந்த ராஜா. அப்படியா? சரி, உடனே போய் ராமானுஜரை அழைத்துக் கொண்டு வாருங்கள், எம்பெருமானாரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகிறான். அந்த சமயத்திலே எம்பெருமானார் தீர்த்தமாட ஸ்நானானுஷ்டானத்துக்கு எழுந்தருளி இருக்கிறார். அப்பொழுது அங்கே மடத்திலே கூரத்தாழ்வான் எழுந்தருளி இருந்தார். ராஜாவுடைய ஆட்கள்லாம் வந்து இப்படி கூப்பிட, அதை பார்த்த உடனே கூரத்தாழ்வானுக்கு தெரிஞ்சிடுது. ஏன்னா இதை போல ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குன்னா அது அரசல் புரசலா ஊர்ல தெரிஞ்சுன்னு இருக்கும். இதை போல சைவ ராஜா இதெல்லாம் நிரூபிக்க பார்க்கிறான்னு தெரிந்ததுனாலே பெரிய ஆபத்து இது. எம்பெருமானார் அந்த சபைக்கு போனார் என்றால் அங்க என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நாம் அந்த சபைக்கு போயிடலாம் என்று ஆழ்வான் எம்பெருமானாரை போல வேஷமிட்டு கொண்டு அங்கே செல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மடத்தில் இருக்கக்கூடிய கைங்கரியவர்களிடத்தை சொல்லி அனுப்பிச்சுடுறார். இதை போல நான் ராஜாவுடைய சபைக்கு போறேன். உடனே எம்பெருமானார் இங்கிருந்து கிளம்பி எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகட்டும். ராஜா இப்படி ஆள் வரைக்கும் அனுப்பிச்சுட்டான்னா ஒரு முடிவோடத்தான் இருக்கான் என்று அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். எம்பெருமானாருடைய திருதண்டம், எம்பெருமானாருடைய காஷாயத்தை அணிந்து கொண்டு அங்கே ஆழ்வான் செல்லுகிறார். அங்கே போனா அங்க ஒரு பெரிய விவாதமே நடக்கிறது. அவன் சொல்றான், நீங்கள்லாம் விஷ்ணுவை பரதெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை மாத்தித்தான் ஆகணும். அதுக்கு இதெல்லாம் பிரமாணம் இருக்கு, வேதத்திலாம் சிவனுடைய பரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல, அதுக்கு ஆழ்வான் இடமே கொடுக்கல. பல பல வேத வாக்கியங்களை எடுத்து எப்படி பெரியாழ்வார் அங்கே மதுரை ராஜாவுடைய சபையிலே வைத்து விஷ்ணு பரத்துவத்தை நிரூபித்தாரோ அது போல ஆழ்வானும் விரிவாக ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்துவத்தை நிரூபிக்கிறார். ஆனாலும் அதை கேட்டெல்லாம் ஒத்துக்கல. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும், சிவன் தான் பெரியவன் என்பதற்கு நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும் என்று சொல்ல, அதுக்கு ஆழ்வான் இசையவில்லை. அப்பொழுது அங்கே அந்த ராஜா சொல்கிறான், என்னுடைய கண்ணை பிடுங்கி விடு, கண்களை பிடுங்கி விடு, இது ஒத்துக்கொள்ளாத இவர்கள் எது கண் இருக்கணும் என்று தண்டனை கொடுப்பதாக அறிவிக்கிறான். ஆழ்வான் போனபோது கூடவே பெரிய நம்பி அத்துழாய் இவர்களும் சென்றார்கள். ஆழ்வானை தனியா எப்படி அனுப்புறது? பெரிய நம்பிக்கு மனதிலே நிறைய பயம் ஏற்பட்டு விட்டது. ஆழ்வான் தனியா போகக்கூடாது, நாமும் அவருக்கு துணைக்கு போகணும் என்று. அவரும் வந்திருக்கிறார். அவருக்கு வயோ விருத்தராக இருக்கிறார், மிகவும் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அப்பொழுது அந்த சமயத்திலே எம்பெருமான் உடைய பரத்துவத்தை அவர்கள் ஒத்துக்காதது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கண்ணை பிடுங்க சொல்ல, உடனே அந்த சேவர்கள் வந்து கண்ணை பிடுங்குவதற்கு முன்பு கூரத்தாழ்வான் தானே தன்னுடைய கண்களை பிடுங்கி போட்டுறான். உன்னை பார்த்த கண்ணுக்கு இனிமே இந்த உலகத்துல வேலை இல்லை, அது இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை பார்த்த கண் வேண்டவே வேண்டாம் என்று ஆழ்வான் அப்படி பணிவிடுகிறார். பெரிய நம்பி வயோ விருத்தராக இருப்பதனாலே அவராலே அது போல பண்ண முடியல. அவர்களே வந்து அவருடைய கண்ணை பிடுங்கி விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அவர்களை அங்கிருந்து சபையிலிருந்து அனுப்பி விடுகிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய வழியிலே தான் ஆழ்வானுக்கு அந்த சமயத்திலே மிகவும் தளர்ச்சி இருந்தாலும் பெரிய நம்பிக்கை அதை விட தளர்ச்சி இருக்கு. ஏன்னா வயது முதிர்ந்தவர் என்பதனாலே திருவரங்கம் அருகிலே வரும் பொழுது அவருக்கு பிராணவேகம் ஏற்படுவதை போல இருக்கிறது. இப்போ அங்கேயே பெரிய நம்பி அமர்ந்து விடுகிறார். அமர்ந்து கொண்டு இல்லை இனிமே என்னால் நடக்க முடியாது என்று சொல்ல, அப்பொழுது ஆழ்வான் சொல்லுகிறார், அத்துழாயும் சொல்லுகிறாள், இன்னும் அத்துழாயும் கூட இருக்காள், இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு போய் நாம் பிராண யோகம் ஆனது என்றால் அது நமக்கு நன்மை தானே என்று சொல்ல, அப்போ பெரிய நம்பி சொல்றார், இதுக்காகவே நான் அங்கே வரமாட்டேன். இது என்ன இது எண்ணம்? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எங்கிருந்து உயிரை விட்டாலும் அவனுக்கு எம்பெருமான் அந்த ஆத்மாவை கை கொள்வான். இதனோ திருவரங்கத்துக்கு போய் உயிரை விட்டாதான் நன்மை என்பதை போல நம்முடைய சம்பிரதாயத்துல சொன்னோம் என்றால் அதெல்லாம் பொருத்தமே கிடையாது என்று அங்கேயே தன்னுடைய பிராண தியாகத்தை, பிராண வியோகத்தை ஏற்படுத்தி கொண்டார். தானாக அதை போக்கிக்கொள்ள அவருடைய நிலையானது அப்படி ஆகிவிட்டது. உடனே அங்கே மிகவும் சோகப்பட்டார்கள். முக்கியமான கருத்து, பலரும் ஏதோ ஒரு ஊர்கள் இருந்துட்டு கடைசி காலத்திலேயாவது நாம திவ்யதேசத்திலிருந்து அங்க பிராணனை விடணும் என்று பார்க்கிறார்கள். பிராணனை விடணுங்கிறது குறிக்கோளா இருக்கக்கூடாது. அங்க வந்து திவ்யதேசத்திலிருந்து மங்களாசாசனம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். ஒரு 60 வயசுக்கு வந்தா கூட ஏதோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஏதோ கைங்கரியம் பண்ணலாமே. எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருந்ததுன்னா பண்ணலாம். கைங்கரியம் பண்ணணும்னு திவ்யதேசத்துக்கு வரணுமே தவிர இங்க வந்து உயிர் போகணுங்கிறதுக்காக வரக்கூடாது. அப்படி இந்த பெரிய நபியோட சரித்திரத்துல அது அழகா ரொம்ப தெளிவா எடுத்து காட்டுகிறார். அங்கே போய் பிராணன், அதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றார். இப்போ திருவரங்கம் போய் பிராணன் போயிடுத்துன்னா அப்போ உலகத்துல ஒரு எண்ணம் பதிஞ்சிரும்.
திருவரங்கத்துக்கு வந்தா தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மோட்சம் போல இருக்கு. மத்த இடத்துல இருந்தா மோட்சம் இல்ல போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதெல்லாம் வருவதற்கு நாம் இடமே கொடுக்கக்கூடாது. அதாவது எவ்வளவு நடைமுறைக்கு இயல்பான ஒரு வாழ்க்கை முறைய அவர்கள் கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இது எதுவுமே நமக்கு ஒரு மூட நம்பிக்கையோ, ஒரு இதுல நாமா கற்பனை பண்ணி இப்படி இருந்தா தாங்கிறதுலாம் கிடையாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழணும். நம்ம எங்க இருந்தாலும் சரி. நாம் ஒரு பிரபன்னனாக, பகவானிடத்திலே அடிமை கொண்டவனாக எப்படி வாழணுமோ அப்படி வாழணுமே தவிர, எப்படியோ வாழ்ந்துட்டு, நான் இந்த ஊர்ல வந்து உயிர விட்டேன்னா எனக்கு மோட்சம் அப்படி சொன்னா, அது வந்து எவ்வளவு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதே இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக, ஒரு ராமானுஜ சம்பந்தியாக, ராமானுஜர் உடையானாக, அடியவனாக நாம் வாழ்ந்தோம்னா, நமக்கு எம்பெருமானே உகந்து மோட்சத்த கொடுப்பாங்கிறது எவ்வளவு இயல்பா இருக்கு. அதுதானே தன்னுடைய உபதேச ரத்ன மாலையில காட்டுகிறார். ஞானம் மனுட்டானுமே நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால். அப்படிப்பட்ட நல்ல ஆச்சாரியனை அடைந்து, நல்ல அடியார்களுடைய நிழலிலே ஒதுங்கி இருந்தோம்னா, இயற்கையாவே எம்பெருமான் நமக்கு உகந்து பெரிய நிலையை கொடுக்கப் போகிறான். அப்படித்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல காட்டப்படுறதே தவிர, இப்படி இல்லை என்பது நன்றாக பெரிய நம்பியாலே அது காட்டப்பட்டது. இதுக்கு பிறகு ஆழ்வான் திரும்ப திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்துடுறார். ஆழ்வானும் மற்றவர்களையும் வந்து விடுகிறார் என்பது சரித்திரம். இது ஒரு பக்கம். இது இவர்களுடைய கதை. இன்னொரு பக்கம் இங்கிருந்து எம்பெருமானார் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போனா வெள்ளை வஸ்திரத்தை சாத்திக் கொண்டு, அதுதான் வெள்ளை சாத்துப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்போ கூட பல திவ்யதேசங்களிலே எம்பெருமானாருடைய உற்சவத்தின் போது ஒரு நாளைக்கு எம்பெருமானாருக்கு வெள்ளை சாத்துப்படி நடக்கும். ஏன்னா ஆழ்வானுடைய வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இங்கிருந்து திருநாராயணபுரத்தை நோக்கி எம்பெருமானார் சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். எம்பெருமானார் கூட சில அடியார்கள் போகிறார்கள். அவர்கள் அப்படியே போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது முதல்லயே. ஏன்னா இப்போ அந்த ஆழ்வானுடைய சரித்திரம் நடந்த உடனே, ஆழ்வான் அந்த சபையில போய் பேசின உடனே, அங்கே அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிடுறது. இங்க வந்திருக்கிறது ஆழ்வான் தான், எம்பெருமானார் வரலைங்கிறது. உடனே எம்பெருமானாரை பிடிப்பதற்கு ஆளை அனுப்புகிறான். அவர்கள் எல்லாம் இங்க எம்பெருமானார் வேகமாக மேற்கு நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த சேவகர்கள் துரத்தி வர, அங்கே அவர்களை தன்னுடைய தன்னுடைய திருக்கையாலே கீழே அந்த மணலை எடுத்து அதை மந்திரித்து அவர்கள் வர்ற வழியிலே போட, அவர்களால் அந்த இடத்துல ஒரு பெரிய நெருப்பு கொழுந்து விட்டு எரிய அந்த சேவகர்களால் தொடர முடியவில்லை, பின்தொடர முடியவில்லை. அப்படியே அவர்கள் அங்கிருந்து பின்வாங்கி போயிட்டார்கள். அதுக்கு பிறகு இவர் இங்கிருந்து எம்பெருமானார் வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மேற்கு பக்கத்தை நோக்கி போகிறார். குறிப்பா அவருடைய குறிக்கோள் திருநாராயணபுரத்தை போய் அடைய வேண்டும் என்பது. இதுல ஒரு பெரிய சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏதோ எம்பெருமானாருக்கு இந்த சைவராஜாவை அழிக்கக்கூடிய சக்தி இல்லையா? எத்தனையோ சமயத்திலே தன்னுடைய ஆதிசேஷ தன்மையை கூட காட்டியிருக்கார். ஜெயினர்கள்லாம் இப்ப மேல பார்க்க போறோம். ஜெயினர்கள்லாம் வந்து ஒரே சமயத்திலே 1000 பேர் வாதத்துக்கு வர திரைய போட்டுட்டு எம்பெருமானார் ஆதிசேஷனை போலவே 1000 நாக்குகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே சமயத்துல பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணினவருக்கு சைவராஜாவுடைய சபைக்கு போய் அவனை அழிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம்? ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. ஆனா அதை பண்ணல எம்பெருமானார். எதனாலன்னா திருநாராயணபுர பிராந்தியத்துக்கு வரணும். அங்கே வந்து அந்த திவிதேசத்தை அந்த ஒரு புண்ணிய கஷேத்திரத்தை நன்றாக ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பிராந்தியம் முழுக்க இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது நன்றாக வளர வேண்டும் என்றெல்லாம் திருவுள்ளம். எப்படி எம்பெருமான் தான் சில கஷ்டங்களை ஏறிட்டு கொண்டு அங்கிருந்து காட்டுக்கு வந்து பிராட்டியை பிரிந்து அதுக்கு பிறகு சண்டை போட்டு ராவணன் முதலானவர்களை அழித்து பிராட்டியை மீட்டுக் கொண்டு வந்தானோ அதே போல எம்பெருமானாரும் இங்கே ஏறிட்டுக் கொள்கிறார். சில கஷ்டங்களை தானே ஏறிட்டுக் கொண்டு சம்பிரதாயம் நன்றாக வளர வேண்டும் என்கிற அந்த குறிக்கோள் அதை நன்றாக நிறைவேற்றுகிறார். அது மாதிரி இன்னொரு விஷயமும் இதுல பார்க்கலாம். நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்பொழுது சோர்ந்து போயிடுறோம். ஆனா இந்த எம்பெருமானாருடைய சரித்திரம், பூர்வாச்சாரியனுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது ஒரு சமயம் கஷ்டம் வந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஒரு வாய்ப்பாக மாத்திக்கொண்டு நல்ல காரியத்தை பண்ணணுங்கிறத பார்க்கணும். ஏதோ ஒரு ஊர்ல நாம இருக்கோம், அந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியல, வேற ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இந்த ஊர்ல பண்ற கைங்கரியத்தை அந்த ஊர்ல போய் நன்றாக பண்ணி இன்னும் நிறைய கைங்கரியங்களில் ஈடுபட்டு இன்னும் பல பேரை சேர்த்து கொண்டு நன்றாக பண்ணினோம்னா ஒரு ஊருக்கு நாம வேற வழி இல்லாம போகணும்னு வச்சுக்கலாம். அந்த ஊர்ல கூட ஏதோ ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ சத்சங்கம் ஏற்பட்டு விடும். அதனால எல்லா கஷ்டங்களும் எந்த கஷ்டம், அது பண கஷ்டமா இருக்கட்டும், மன கஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அப்படின்னு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. புத்தூர் சுவாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப சதாபிஷேகம்
சத்தமான உற்சவம் நடந்துட்டு இருக்கு இப்போ. புத்தூர் சுவாமிக்கு இந்த வருஷம்தான் சத்தமான வருஷம். கார்த்திகை சுவாதி அன்னைக்கு அவருக்கு இங்க வைபவமா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு கடைசியில சில காலங்கள் நடக்க முடியல. படுத்துட்டே தான் இருந்தார். ஆனா படுத்துட்டே இருந்த பொழுது கூட அவர் கிரந்த கைங்கரியங்கள், லிখিত கைங்கரியங்கள் விடாம பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு தடவை அவரிடத்த யாரோ கேட்டிருக்கா போல இருக்கு. இது என்ன இது சுவாமி தேவரால நடக்கவே முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம். அதனால என்ன? எம்பெருமானுக்கு என்ன கொண்டு எழுத வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கு. இங்கேயும் போயிட்டு இருந்தேன்னா நடக்க நடந்து நடந்து போயிட்டு இருந்தேன்னா அந்த காரியம் நிறைய தடைப்படும். இப்ப பாரு வேற காரியமே அதுல எழுதிட்டே இருக்க முடியாது என்று அவர் சொன்னாராம். அதாவது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பக்குவமான நிலை இருந்ததுன்னா, நமக்கு வர கஷ்டத்த கூட ஒரு வியாதியோ, ஒரு கஷ்டமோ அத கூட நாம ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பார்த்து அப்படியும் நாம கைங்கரியத்தை விடாம பண்ணணும். அந்த விஷயம் நமக்கு இந்த எம்பெருமானாருடைய சரித்திரத்துல முக்கியமா நமக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் எம்பெருமானார் எதிராஜ சாம்ராஜ்யமாக இருந்து கொண்டு ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலிலே பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நடத்தி கொண்டிருந்தார். அத்தனை சிஷ்யர்கள், அத்தனை அடியார்கள், எத்தனை திவ்ய தேசங்கள், எல்லா இடத்திலையும் எம்பெருமானாருக்கு கௌரவம், மரியாதை. அப்படி இருந்து கொண்டிருந்தவர் திடீர்னு ஒண்ணுமே இல்லாம கட்டி கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரம் கூட இழந்து போய் அங்கிருந்து ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கட்டிட்டு வரணும்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து அது. அந்த ஆபத்தையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். பெருமானார் முன்னின்று அதை எதிர்கொண்டு அதுல இங்கிருந்து போய் என்ன பண்ணாருங்க, திருநாராயணபுரத்துல அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒண்ணுமே இல்லை, அந்த திவ்யதேசமே மொத்தமா செடி மண்டி போயிருக்கு. அந்த எம்பெருமானை முதல்ல அங்கிருந்து பூமியிலிருந்து கீழே கீழே இருந்து மேலே கொண்டு வந்து இந்த மூலவர் எம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி ஆழ்வாருடைய பாசனம் ஒரு நாயகமாய்ங்கிற பதிகம், அதுல முக்கியமா அந்த முதல் பாசனம் அதே அந்த எம்பெருமானுக்கு திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினேன்னு அந்த எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பித்து, அதுக்கு மேல உற்சவர் எம்பெருமான் எங்கேயோ இருக்கார், தில்லி பாதுஷாவிடத்தில் இருக்காருங்கிறத பார்த்து அந்த எம்பெருமானை போய் எழுந்தருள பண்ணி கொண்டு அவனிடத்துல போய் நன்றாக பேசி அவனை ஒத்துக்கொள்ள பண்ணி அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இங்கே பல பல அடியார்களை இந்த திருநாராயணபுரத்திலே எத்தனை 52 சொல்லுகிறார்கள், இப்பவும் சொல்லுகிறார்கள். அங்கே 52 குடும்பங்களை கொண்டு வந்து அங்கே 52 கைங்கரியவர்களை எம்பெருமானார் நியமித்தார் என்று சொல்லுவார்கள். இங்கிருந்துதான் இந்த திருவரங்கம் பெரிய கோயில் பிராந்தியத்திலிருந்து பல பேரை அழைத்து கொண்டு போய் அங்கே குடியமர்த்தி அவர்களுக்கெல்லாம் கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டனூர், இந்த தொண்டனூரிலே எவ்வளவு ஆச்சரியமா ஒரு பெரிய ஏரி, அதை எம்பெருமானாருடைய ஆணையின் பேரிலே தான் அந்த ஏரியை நிர்மாணித்தார்கள். அந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த பிராந்தியத்துக்கு ஜலம் கொடுக்கக்கூடியது அந்த ஏரி என்று நாம் பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய ராஜாவை அனுகூலமாக்கி கொண்டு அவனுக்கு நல்ல உபதேசங்களை பண்ணி அவனை ஒரு சிறந்த வைஷ்ணவனாக்கி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவன் மூலமாக பல நல்ல காரியங்களை பண்ண வைத்து அந்த பிராந்தியம் முழுக்க நல்ல விஷ்ணு பக்தியை வளர்த்து எத்தனையோ கோயில்களை அங்கே எம்பெருமானாருடைய மேற்பார்வையிலேயே அங்கே நிர்மாணிக்கும்படி பண்ணி இப்படி பல பல வைபவங்களை எம்பெருமானார் நடத்தி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது? தான் ஒரு கஷ்டத்தை ஏறிட்டு கொண்டு இதையெல்லாம் பண்ணி காட்டினார். அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம அதுக்கு சோர்ந்து போகவே கூடாது. அந்தந்த கஷ்டம் வந்துதான் ஏதோ சரி நமக்கு ஒரு போராத காலம், ஏதோ ஒரு நம்முடைய கர்மம் கழியணுமே, பாப்பம் கழியணுமே. இதுதான் எம்பெருமான் விஷயத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீவச்சன பூஷணத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ தினச்சரியா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் எப்படி இருக்கணும் என்று காட்டும் பொழுது அதிலே ஒரு விஷயத்தை காட்டுறார். நமக்கு தனக்கு ஒரு கிளேசம் வந்தால் அது கர்ம பலமாதல் கிருபா பலமாதல் அனுபவித்து இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும் என்று மணவாழ மாமிகள் பிள்ளைலோகாச்சாரியர் காட்டுகிறார். அதுக்கு மணவாழ மாமிகள் ஆச்சரியமா விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னா தனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன நினைச்சுக்கணும், இந்த கஷ்டம் எதனால வந்திருக்கு, இது நம்முடைய கர்மத்தினாலே வந்திருக்கு, எம்பெருமானுடைய கிருப்பையினாலே வந்திருக்கு. 2 விஷயம் சொல்றார். அதாவது நம்முடைய கர்மத்தினால வந்திருக்குன்னா எம்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான பகுதிகள் இதெல்லாம் போக்கி மிச்சம் கொஞ்சமா கர்மத்தை வச்சிருக்கான். அந்த கர்மத்தினாலே இந்த கஷ்டம் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஈஸ்வரனுடைய கிருப்பையினாலே நடக்கிறது என்று சொல்லுகிறார். அது எதனாலன்னா நமக்கு கஷ்டமே வரலன்னா இந்த உலகத்துல அதுவே ஒரு கேள்வி. இது மாலை நன்னி பதிகத்திலேயே இந்த விஷயத்தை கேட்டிருக்கார். இன்னும் 2-3 இடங்கள்ல இந்த விஷயத்தை கேட்டு விளக்கியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவன் பிரபன்னன் சரணாகதி பண்ணிட்டான், அப்படிதான் அவனுக்கு அதுக்கு பிறகு அவனுக்கு கஷ்டமே வரல, எல்லாம் சுகமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கே ஓ இந்த உலகமே நல்லா இருக்கு போல இருக்கேன், இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கேன்னு தோணிடும். அது தோணக்கூடாதுங்கிறதுக்காக தான் எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கிறான். நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் தான், அவனா புதுசா கொடுக்கல.
புதிதாக நமக்கு எந்த கஷ்டங்களையும் அவன் கொடுப்பதில்லை. ஆனா இருக்கிற கஷ்டத்தை, நமக்கு இருக்கிற கர்மத்தை, அனுபவிக்க வேண்டிய கர்மத்தில ஒரு சின்ன பகுதியை நமக்கு கொடுத்து, நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க பண்ணி, அப்பொழுதாவது நமக்கு இந்த சம்சாரத்தில விரக்தி ஏற்படும் என்று எம்பெருமான் பார்க்கிறான். அப்படித்தான் நமக்கு கஷ்டம் வரும்போது நினைக்கணும் என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி இந்த எம்பெருமானாருடைய திருநாராயணபுர யாத்திரையானது இவ்வளவு விசேஷமா நடந்தது. அதிலே போற வழியிலேயே கொங்கில் பிராட்டியினுடைய வைபவம் காட்டப்படுறது. இங்க திருவரங்கம் பெரிய கோயில்ல எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த காலத்திலே இந்த கொங்கு தேசத்திலே ஒரு பெரிய பெரிய பஞ்சம் வர அங்கிருந்து பல குடும்பங்கள் வந்து இந்த திருவரங்கம் போன்ற இடங்களிலே வந்து இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு கணவன் மனைவியாக ஒரு 2 பேர் வந்திருந்தார்கள். திருவரங்கத்திலே ஒரு வீட்டிலே குடியிருந்தார்கள். அதிலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணி, அவளுக்கு எம்பெருமானாரிடத்திலே ஒரு இருக்கா? சுவாமி. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது சுவாமி. அப்படியா? சரி, சரி. நெட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இல்ல கேட்கிற மாதிரி இருக்கா? இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? கேட்க முடியாது சுவாமி. வீடியோ வேணும்னா தேவரி இது பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஆ அப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி. அடியே. சரி. அப்படி இந்த கொங்கில் பிராட்டிங்கிறவளுக்கு எம்பெருமானாரிடத்துல ஒரு அபரிமிதமான பக்தி ஏற்படுகிறது. இவ்வளவு விசேஷமா ஒரு யதியானவர், ஒரு சன்னியாசி இங்கே திருவரங்கத்திலே அடிக்கடி சஞ்சாரம் இப்ப கேக்குறதா? கேக்குறது சுவாமி. இப்போ கேக்குறது. மாத்திட்டேன். இன்னொரு சரி. அடியே. ஆக இங்கே கொங்கில் பிராட்டி என்பவள் அவளுடைய பர்த்தாவோட இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே வாழ்ந்து வந்தாள். பஞ்ச காலத்திலே அங்கிருந்து கொங்கு நாட்டிலிருந்து இங்கே வந்து இருந்தாள். அவளுக்கு எம்பெருமானாரிடத்துல அபரிமிதமான ஒரு பக்தி ஏற்படுகிறது. எப்பொழுதெல்லாம் எம்பெருமானார் வீதியிலே எழுந்தருளுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதை சேவிப்பது. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவரிடத்திலே வந்து நேரே கேட்கிறாள், தேவரீர் அடியனுக்கு நல்வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று கேட்க, உடனே துவயமகா மந்திரத்தை அவள் கொங்கில் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணுகிறார் எம்பெருமானார். அதுக்கு பிறகு அவள் புறப்பட்டு போயிடுறாள் தன்னுடைய ஊருக்கு. பஞ்சம் தீரக்கூடிய காலத்திலே அங்கிருந்து புறப்பட்டு போகிறாள். போகும்பொழுது வந்து எம்பெருமானாரிடத்தை சேவித்து, அடியனுக்கு மீண்டும் தேவரீர் சொன்ன நல்வார்த்தையை உபதேசிக்க வேண்டும்னு கேட்டு துவயமகா மந்திரத்தை இன்னொரு தடவை உபதேசம் பெற்றுக்கொண்டு அவருடைய திருவடி நிலைகள், பாதுகைகள் அதையும் பெற்றுக்கொண்டு பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போய்விடுகிறாள். இப்ப எம்பெருமானார் இங்கே காட்டு வழியாக அடியார்களுடைய போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில வேடர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு உதவி பண்ணி, அந்த வேடர்கள் எல்லாம் சொல்றா, நாங்கள்லாம் நல்லானுடைய சிஷியர்கள். நல்லான்னு ஒருத்தர், நல்லான் சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிறோமே இப்போ, அந்த வம்சத்திலே கூட்டஸ்தராக இருக்கக்கூடியவர் நல்லான் என்று ஒருத்தர். அவர் இவர்களுக்கெல்லாம் வந்து உபதேசம் பண்ணி இந்த வேடர்களை எல்லாம் திருத்திருக்கார். எப்படியெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தை அந்த காலத்துல பரப்பியிருக்காங்கன்னு பார்க்கணும். காட்டில இருக்கக்கூடிய வேடர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை நல்ல பக்தர்களாக ஆக்கியிருக்கார். அவர்கள் வந்து எம்பெருமானார் கோஷ்டியை பார்த்து, இது திருவரங்கத்திலிருந்து அந்தணர்கள்லாம் வந்திருக்கார்களே, நல்ல பக்தியுடையவர்களா தெரிகிறார்களே என்று விசாரித்து, ஓ எம்பெருமானாரா தேவரீர் என்று மிகவும் ஆசையோட அவரை ஆதரித்து கொண்டு வந்து ஒரு பிராமண கிரகத்திலே விடலாம்னு கொங்கில் பிராட்டியுடைய கிரகத்திலே வந்து விட, அந்த சமயத்துல கொங்கில் பிராட்டி அப்போ ஒரு ராத்திரி சமயம் இருட்டா இருக்கு. அவளுக்கு கொங்கில் பிராட்டிக்கும் அவளுடைய பர்த்தாவுக்கும் அவ்வளவு அடையாளம் தெரியல. ஆனா வந்திருக்கக்கூடிய அடியார்களை வரவேற்று இங்கே
அமுது செய்யலாம் என்று சொல்ல ஏதோ ஒரு தளிகையை பண்ணி அவளே போய் திருவாராதனம் பண்ணக்கூடிய சந்நிதி, அவருடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்நிதியிலே உள்ளே போய் அந்த தளிகையை கண்டருள பண்ணி அதை கொண்டு வந்து அடியார்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறார். போய் எம்பெருமானார் சொல்றார், ஒரு அடியாரை அனுப்பி இவள் என்ன பண்ணிக்கிறாள்னு பாருங்கோ அப்படின்னு சொல்ற. அவர் போய் எல்லாம் பார்த்துன்னு வந்து எம்பெருமானாரிடத்துல சொல்றார். இந்த போல நன்றாக தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அவள் தளிகையை பண்ணினாள். அப்புறம் கோயிலாழ்வார் போல ஒன்று இருக்கு, அதுல நீளமா கருப்பா ஒரு வஸ்து இருந்தது. அதுக்கு தான் கொண்டு வந்து இந்த தளிகையெல்லாம் சமர்ப்பித்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாள் என்று சொல்ல, அவர் எம்பெருமானார் உடனே அந்த கொங்கில் பிராட்டி அழைத்து, என்ன வஸ்து வச்சிருக்காய் கோயிலாழ்வார்ல என்று கேட்க, அவள் இது எம்பெருமானாருடைய திருவடி நிலைகள் என்று சொல்லி அதை கொண்டு வந்து காட்டுகிறாள். அப்ப எம்பெருமானார் சொல்லுகிறார், நாம் இங்கே இருக்கிறோம் உனக்கு தெரியவில்லையான்னு வெளிச்சத்துல அந்த திருவடியை திருவடி நிலைகளை தன்னுடைய திருவடியில அணிந்து கொண்டு காட்ட, அதை பார்த்த உடனே கொங்கில் பிராட்டிக்கு பெருமகிழ்ச்சி. எம்பெருமானாரே நம்முடைய இடத்துக்கு வந்து எழுந்துள்ளி இருக்கிறாரே, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்று. அதுக்கு பிறகு அந்த தளிகை பண்ணப்பட்ட அந்த பிரசாதத்தை அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து, அது தன்னுடைய திருவடி நிலைகளுக்கே கண்டுள்ள பண்ணப்பட்டதுனால தான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை எம்பெருமானார். கொஞ்சம் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே தொண்டனூர் வரைக்கும் வந்து சேர்ந்து அங்கே சில காலம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ராஜாவை திருத்தி, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை திருத்தி, அங்கே ஜைனர்கள் பௌத்தர்கள் எல்லாம் பல பேர் வாதத்துக்கு வர அவர்களை எல்லாம் வாதத்திலே ஜெயித்து, அப்பொழுதுதான் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனை போல உருவத்தை எடுத்துக்கொண்டு வாதம் பண்ணி அவர்களை எல்லாம் ஜெயித்து, அதுக்கு பிறகு திருவன்காப்பு இவருக்கு தீர்ந்து போய்விடுகிறது. அதனாலே அப்படியே சோகத்தோட சயனித்திருக்க அந்த சமயத்திலே எம்பெருமான் இங்கே திருநாராயணபுரத்திலே திருமண் இருக்கிறது, நாமும் அங்கே இருக்கிறோம், நீர் வாரும் என்று சொல்ல, உடனே சொப்னத்துல பார்த்த விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உடனே திருநாராயணபுரத்தை நோக்கி ராஜாவின் உதவியோட செல்ல, அங்கே பூமிக்கடியிலே எம்பெருமான் புதைந்து கிடப்பது தெரிய வந்து அந்த எம்பெருமானை மூலவர் எம்பெருமானை வெளியே எழுந்தருள பண்ணி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே கோயிலை புனர் நிர்மாணம் பண்ணி, இதுக்கெல்லாம் இந்த ராஜா பெரிய உதவிகளை எல்லாம் பண்ணுகிறான். அதுக்கு பிறகு சில அடியார்களை அங்கே கைங்கரியத்துக்கு வைத்து விட்டு தான் போய் உற்சவர் எம்பெருமானை அங்கே இருக்கக்கூடிய தில்லி பாதுஷாவிடத்திலிருந்து அவருடைய பெண்ணினுடைய அந்தப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமேனி, உற்சவர் திருமேனி, அதை மீட்டு கொண்டு வர அந்த சமயத்துல அந்த பெண் தொடர்ந்து வருகிறாள். அவளை அப்படியே ஒரு பிம்பமாக மாத்தி எம்பெருமானுடைய திருவடியிலேயே பிரதிஷ்டை பண்ணி விடுகிறார், உற்சவருடைய திருவடியிலே பிரதிஷ்டை பண்ணுகிறார் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் அங்கே திருநாராயணபுரத்தில் இருந்த சரித்திரம். இப்படி 12 ஆண்டுகள் அங்கே திருநாராயணபுரத்தில் இருந்து பல பல காலக்ஷேபங்களை அங்கே பண்ணி நல்ல அடியார்களை அங்கே உருவாக்கி அந்த பிராந்தியம் முழுக்க வைணவம் நன்றாக பரவும்படிக்கு எம்பெருமானார் செய்தார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பரவும்படிக்கு பண்ணினாங்கிறது இன்னைக்கும் நாம பார்க்கலாம். அங்க எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, நகரங்கள் இருக்கு, அங்கெல்லாம் வைஷ்ணவர்களாவே இருக்க மாட்டா, ஆனா எல்லாரும் யதிராஜா யதீந்திரன்னு பேர் வச்சுப்பார்கள். இதனாலன்னா எல்லாருக்கும் அந்த வாசனை உண்டு. திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய அந்த பெருமை எல்லாரும் அறிந்தவர்களா இருப்பதால இப்படி அவர்கள் எல்லாருமே எம்பெருமானாருடைய திருநாமத்தை ஆசையோட சூட்டிக் கொள்கிறார்கள். இப்படி அங்கே திருநாராயணபுரத்தில் இருந்து பல கைங்கரியங்களை பண்ணினார். அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் அங்கே இருந்த பிறகு இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலில் இருந்து ஒரு பெரிய தகவல் நற்செய்தி வருகிறது. இதை போல இந்த ராஜா சைவராஜா கிருமிகண்ட சோழன் என்று அவனை சொல்லுவார்கள். அவன் இந்த ஒரு நோய் வந்து மாண்டு விட்டான் என்று கேள்விப்பட உடனே அதை எம்பெருமானார் மிகவும் ஆனந்தத்தோட கேட்டு மீண்டும் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ளுகிறார். அந்த சமயத்திலே ஆழ்வானை வந்து உடனே நேரே ஆழ்வானைத்தான் போய் சந்திக்கிறார். ஆழ்வான், நம்மாலே உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே என்று மிகவும் வருந்த, அதை பற்றி ஒன்றும் விசாரம் இல்லை, அடியேன் ஆனந்தமாக தேவரீரையும் எம்பெருமானையும் மனக்கண்ணாலே சேவித்து வருகிறேன் என்று சொல்ல, அந்த சமயத்துல தான் ஆழ்வானை எம்பெருமானார் நியமிக்கிறார். நீர் வரதராஜன் எம்பெருமானிடத்துல தேவ பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணும், அவர் கண்ணை கொடுத்துடுவார். எல்லாருக்கும் கை இல்லாதவனுக்கு கால் இல்லாதவனுக்கு நல்ல நடக்கக்கூடிய திறமையும், பேச வராதவனுக்கு பேச்சையும், இதை போல எல்லா காரியங்களும் பண்ணக்கூடியவர், அவரிடத்தை நீர் கண்ணை பிரார்த்தின்னு சொல்ல, அப்பொழுதுதான் கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தை எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பம் செய்து கண் வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல தேவரீரையும் எம்பெருமானாரையும் சேவிக்கக்கூடிய கண் வேண்டும்னு சொல்லிடுறார். அதுக்கு பிறகு மோட்சமும் வேணும்னே கேட்டுடுறார்.
எம்பெருமானும் ஆழ்வானுக்கு மோட்சத்தை கொடுத்தோம் என்று சொல்ல, அந்த விஷயத்தையும் எம்பெருமானார் கேள்விப்பட்டு, இப்படி நமக்கு முந்திக் கொண்டீரே, நாம் தானே முன்னாடி போயிருக்கணும் என்று சொல்ல, அப்போ ஆழ்வான் சொல்றார், இல்ல இல்ல, அடியன் போய் தேவரீரை வரவேற்கணும். அடியன் ஒரு சிஷ்யன் தேவரீருக்கு, அங்கே போய் பரமத்துல இருந்து தேவரீர் வருகைக்கு அடியன் காத்துட்டு இருப்பேன் என்று அங்கே சொல்ல, அப்படி ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே எம்பெருமானார் கூடவே இருந்து முழுக்க எல்லா சரம கைங்கரியங்களும் பார்த்து நடத்திவிட்டு, அப்போ சொல்றார், ஆழ்வானுடைய திருக்காதுகளிலே விடாமல் துவயமகா மந்திரத்தை ஓதிக்கொண்டே செல்லுங்கள். சரம யாத்திரை நடக்கும் பொழுது எப்படி ஒரு ராஜகுமாரனுக்கு எப்பொழுதும் கற்பூரம் வேணுமோ, அதை போல ஆழ்வானுக்கு எப்பொழுதும் துவயமகா மந்திரத்தினுடைய அனுபவம் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லி, இந்த சரம திருமேனியிலே காதிலே சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று எம்பெருமான் நியமித்ததாக சொல்லுவார்கள். இப்படி இந்த திருநாராயணபுரம் யாத்திரை, ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுந்தருள்வது, இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பல பல விஷயங்கள், அதையெல்லாம் நாம் அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.